ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா பச்சை பருப்பு முளை கட்டி வச்சு அதில் நம்ம சாதம் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாங்க. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு தாராளமாக ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாங்க. அது கூடவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அது கூடவே பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நறுக்கி வச்சுருக்குங்க, அதையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேங்க, அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டங்க. அவ்வளோதாங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினா போதும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே மல்லி, கருவேப்பிலை, புதினா தழை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியை இது மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இந்த டைமில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. முன்னாடியே சேர்க்கும்போது பாத்திரத்தில் போட்டோம், அதனால தான் நான் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேங்க. நல்லா இந்த அளவுக்கு வதங்கணுங்க. வதங்கிட்டு கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் சேர்த்துக்கலாம். அதே சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த கிளாஸில் தாங்க 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இது ஊற வச்சுட்டேன், முன்னாடியே ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டேன். இதில் தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி சேர்த்தாச்சுங்க. கூடவே பார்த்திங்கன்னா 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்க்க போகிறோம். நம்ம தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ மூடி போட்டு தண்ணி கொதிக்கட்டுங்க. இப்போ நல்லா தண்ணி கொதி வந்துடுங்க. இந்த டைமில் 1 கிளாஸ் கெட்டியான தேங்காய் பால் போடணுங்க. அதாவது ஒரு 1/2 மூடி தேங்காய் பால் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும், கரெக்டாக இருக்கும். அதையும் சேர்த்துக்கலாம். தேங்காய் பால் சேர்த்து கொதிக்க வைக்க தேவையில்லைங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை அதில் சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம முளை கட்டி வச்சுருக்கிற பச்சை பருப்பும் சேர்த்துக்கலாங்க. நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு நான் சேர்க்குறேன். இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டுங்க. நல்லா இது மாதிரி கொதி வரும்போது நம்ம மூடி போட்டுடலாங்க. மூடி போட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்படியே வேகட்டுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். அவ்வளோதாங்க, நல்லா உதிரியாக உங்களுக்கு பச்சை பருப்பு சாதம் கிடச்சிருது. 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, 1 கிளாஸ் தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. அவ்வளோதாங்க. மேலே வந்து நல்லா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. விட்டுட்டு கொஞ்சமாக மல்லித்தழை சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து அப்படியே பரிமாறினீங்கன்னா ஒரு சூப்பரான பச்சை பருப்பு சாதம் ரெடி ஆகிடுங்க. இது கூட முட்டை அல்லது ஒரு அப்பளம் அது மாதிரி இருந்ததுன்னா நல்லா சூப்பரான ஒரு சுவையான சாப்பாடு ரெடி ஆகிடுங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.